Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 9.1ல 9th sumலேருந்து 11th sum வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? 9th question பாருங்க. The angle of elevation of top of a building from the foot of a tower. அப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்கு, tower, building. சரிங்களா? From the foot of the towerனா டவருக்கு கீழே இருந்து நம்ம பில்டிங்கோட டாப்பை பார்க்கும்போது 30 டிகிரி. அதே சமயம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங். அப்போது பில்டிங்கோட கீழே இருந்து டவரோட டாப்பை பார்த்தீங்கன்னா என்னது 60 டிகிரி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ரெண்டு சைட்லேயும் ஒரு பில்டிங், ஒரு சைடில் ஒரு டவர் அப்படின்னு இருக்கு. இது டவரோட ஹைட் வந்து 50 மீட்டர் ஹைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. பில்டிங்கோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடலாமா? 9th இதில் பாருங்கள், இது பில்டிங், டவர். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் ஏ டவரோட ஃபுட்லேருந்து பில்டிங்கோட டாப்பை பார்க்கும்போது டிகிரி 30. டவரோட ஃபுட்லேருந்து பில்டிங்கோட டாப்பை பார்க்கும்போது 30 டிகிரி. ஓகேவா? அதே சமயம் இது பில்டிங்கோட ஃபுட்லேருந்து டவரோட டாப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு டிகிரி 60 டிகிரி. சரிங்களா? இப்போ அதுக்கு நேம் இது பண்ணலாம், ABCD. ஓகேவா? இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு BCD ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் BCD ட்ரையாங்கிள் மட்டும் நான் தனியாக எடுத்து வரைகிறேன் பாருங்கள். BCD ஆங்கிள் B வந்து 60 டிகிரி. சரிங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல டவரோட ஹைட் வந்து 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது CDயோட வேல்யூ 50 மீட்டர். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே BC தேவை, ஆப்போசிட் தெரியும். இது வந்து 50 மீட்டருங்கிறது என்னது? ஆப்போசிட். BCங்கிறது அட்ஜசன்ட். அப்போ நம்ம இதில் என்ன ரேஷியோ எடுக்கலாம்? tan. ஓகேவா? tan 60 = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரிங்களா? அப்போது tan 60, ஆப்போசிட் என்ன? CD, அட்ஜசன்ட் BC. ஓகேவா? tan 60யோட வேல்யூ √3. CDயோட வேல்யூ கிவனில் இருக்குது. CDங்கிறது என்னது? டவரோட ஹைட் வந்து 50 மீட்டர்னு கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. BC நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போது BCயோட வேல்யூ 50/√3 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து ABC ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ABC ட்ரையாங்கிள் ABC இது 30 டிகிரி. ஓகேவா? ஏபிங்கிறது தான் என்னது? பில்டிங்கோட ஹைட்டு தான் AB. 30 டிகிரி ஆப்போசிட்டாக இருக்கிறது AB. BC வந்து என்னது? அட்ஜசன்ட். ஓகேவா? அப்போது நம்ம இந்த இடத்துல tan 30 எடுத்தோம் அப்படின்னா AB / BCன்னு எழுதலாமா? இன் ட்ரையாங்கிள் ABC tan 30 டிகிரி = AB / BC. tan 30யோட வேல்யூ 1/√3 AB / BC. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × BC /√3 = AB. ஓகேவா? அப்போது நம்ம ஆல்ரெடி BCயோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். BC = 50/√3. அதை BCக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். AB = BC/√3 இருக்கா? BCக்கு பதிலாக 50 /√3, டினாமினேட்டரில் ஆல்ரெடி ஒரு √3. இது புரியுதா? BCக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 50/√3 ஆல்ரெடி இந்த டினாமினேட்டரில் இருக்க √3. சரிங்களா? இந்த ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவீங்க? AB = நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் 50/√3, டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக 1/√3. ஓகேவா? அப்போது 51 is 50, √3 × √3 3. therefore ABயோட வேல்யூ 50/3. 50/3ங்கிறது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதலாம். 16 2/3 மீட்டர். AB தான் என்னது? பில்டிங்கோட ஹைட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பாருங்கள். 2 போல்ஸ் இருக்குது, ஆப்போசிட் ஈச் அதர். ஒரு போலுக்கு எதிர்க்க இருக்குது. ரெண்டு போலோட ஹைட்டும் ஈக்குவலாக இருக்குது. 2 போல்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஹைட். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரோடு அப்படின்னா இந்த ரோடோட ரெண்டு சைடில் 2 போல்ஸ் இருக்குது. இந்த போலோட ஹைட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரோடோட வித்து. டோட்டல் வித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80 மீட்டர் வைடுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃப்ரம் எ பாயிண்ட்
பிட்வீன் தெம் ஆன் த ரோடு. அந்த ரோடோட நடுவில் நம்ம ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து பிட்வீன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த இடத்துல மிட் பாயிண்ட்டு நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லலை. அப்போது இந்த ரோட்டுக்கு நடுவில் நம்ம ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்லேருந்து எலிவேஷன்னா கீழேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டாப் ஆஃப் த போலை பார்க்குறோம். டாப் ஆஃப் த போலை பார்க்கும்போது ஒரு போலோட டாப் பார்க்கும்போது 60 டிகிரி, இன்னொரு போலோட டாப் பார்க்கும்போது 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹைட் ஆஃப் த போலும் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போலும் கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த போல்னா உங்களோட போலோட ஹைட் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு போலோட ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஓகே. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் ஒன்று சூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ரோடோட பிட்வீனில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கும் போல்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ டயக்ராம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் போல்ஸ்ன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் போல்ஸ் 2, அதுக்கு நடுவில் ரோடு. இந்த ரோடோட வித்து தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80 மீட்டர் அப்படின்னு கிவனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த ரோடோட ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா மிட் பாயிண்ட்டுலாம் சொல்லலை. சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் க்ளோஸாக வைக்கிறேன். க்ளோஸாக வச்சா இந்த போலோட ஹைட்டு நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு போலை டாப்பை பார்க்கும்போது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி, இன்னொன்று 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. நான் இதை 60 டிகிரின்னு சூஸ் பண்ணுறேன். காரணம் என்னென்னா இது கிட்டக்க இந்த போல் கிட்ட போக போக உங்களோட டிகிரி என்ன ஆகும், அதிகமாகும். சரிங்களா? நீங்கள் மாற்றி வரைஞ்சிங்கனாலும் எந்த தப்பும் இந்த இடத்துல வராது. அதனால டிகிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த போலோட டாப்பை பார்க்கும்போது நான் 30 டிகிரி வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல மாற்றி வரைஞ்சிங்கன்னா என்ன தப்பு வருமானு கேட்டிங்கன்னா அந்த டிகிரி மாற்றத்தில் இதில் எந்த தப்பும் வராது. சரிங்களா? இப்போ இங்கே என்னென்னா, இப்போ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். இந்த ஹைட் ஆஃப் த போலை நான் ஹெச்னு வச்சுக்கிறேன். ஏன் ரெண்டுமே ஹெச்னு வச்சேன், ஈக்குவல் ஹைட்டுன்னு சொன்னதுனால நான் ரெண்டுத்துக்குமே ஒரே வேரியபிள் வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ இது 80. ஒரு வேளை இப்போ நான் ஃபஸ்ட்டு நேம் செட் பண்ணுறேன். ABCDE நேம் செட் பண்ணியாச்சு. இப்போ சிடியோட டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்க. சிடியோட டிஸ்டன்ஸ் அன்னோன் தான், நான் எக்ஸ்ன்னு வச்சேன்னா அப்போ பிசியோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், பிசிங்கிறது லார்ஜஸ்ட் பார்ட்டு 80, அதில் இருக்க ஸ்மாலஸ்ட் பார்ட்டு எக்ஸ். இந்த 80 மைனஸ் எக்ஸ் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், பிசி 80 மைனஸ் எக்ஸ். புரியுதுங்களா? எதுக்காகனா நம்மளை என்ன கேட்டிருந்தாங்க, அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த போல்ஸுக்கும் ஒரு டிஸ்டன்ஸு கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம பிசியும் கேல்குலேட் பண்ணோம், டிசியும் கேல்குலேட் பண்ணோம். புரியுதுங்களா? நம்ம இந்த இடத்துல இந்த வேல்யூலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, ஒரு ட்ரையாங்கிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் சிடிஇ ட்ரையாங்கிள்னா பாருங்கள், சிடிஇ இது 60 டிகிரி. இதுதான் நம்மளோட போலோட ஹைட்டை நம்ம ஹெச்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ tan 60, ஆப்போசிட் என்ன டிஇ, அட்ஜசன்ட் என்ன சிடி. ஓகேவா? tan 60 ஆப்போசிட் டிஇ, அட்ஜசன்ட் சிடி. tan 60யோட வேல்யூ √3, டிஇயை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், ஹெச். சரிங்களா? சிடி பாருங்கள் எக்ஸ். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், √3 × எக்ஸு. அப்போ ஹெச்சோட வேல்யூ √3x. இந்த வேல்யூ அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம லெஃப்டில் இருக்க ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏபிசி ட்ரையாங்கிள் தெரியுதா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. சரிங்களா? அப்போ ஏபிசியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஏபி வந்து ஹைட் ஆஃப் த போல். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ன டிகிரி இருக்குது, 30 டிகிரி. பிசிங்கிறது என்னென்னு எடுத்திருக்கோம், 80 மைனஸ் எக்ஸ். ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த போல் ஹெச். சரிங்களா? அப்போது tan 30 ஆப்போசிட் என்ன, ஏபி, அட்ஜசன்ட் என்ன, பிசி. அப்போது tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி, அட்ஜசன்ட் பிசி. ஓகேவா? tan 30யோட வேல்யூ 1/√3, ஏபியோட வேல்யூ ஹெச், பிசியோட வேல்யூ 80 மைனஸ் எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 80 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு √3h. சரிங்களா? இப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஹெச்சோட வேல்யூ √3x டைம். ஓகேவா? அப்போ 80 மைனஸ் எக்ஸு. இங்கே √3 ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம், √3x. சரிங்களா? அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப ரைட் ஹேண்ட் சைடில் √3 × √3 3x. ஓகே? அப்போ 80 ஈக்குவல் டு 3x மைனஸ் எக்ஸ் ரைட் சைட் போனால்
ப்ளஸ் எக்ஸ் 80 ஈக்குவல் டு 4x 4 டிவைடட் ஆகிடும் புரியுதுங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 20. நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸுங்கிறது நம்மளோட இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு போலோட டிஸ்டன்ஸு சிடி தான் என்னது எக்ஸு சரிங்களா. ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு 20 மீட்டர் ஓகேவா. இப்போ அடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஹெச் ஈக்குவல் டு √3x எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் √3 × 20. அப்போ நம்மளுக்கு 20 √3 மீட்டர். அப்போ ஹைட் என்னது 20 √3 மீட்டர். ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த போல் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. நம்ம இப்போ இன்னொரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் பிசி கண்டுபிடிக்கணும். பிசிங்கிறது இன்னொரு போலோட டிஸ்டன்ஸ் அந்த பாயிண்ட்லேருந்து இந்த போலுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஓகேவா. அப்போ பிசி ஈக்குவல் டு 80 மைனஸ் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க 20 இல்லையா. அப்போ பிசி ஈக்குவல் டு 60 மீட்டர் சரிங்களா. அப்புறம் லாஸ்ட்டில் இந்த பிசி ஹெச் எல்லாமே நம்மளா டிக்ளேர் பண்ண வேரியபிள். அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அது மாதிரி முடிங்க. லாஸ்ட்டில் என்ன கேட்டாங்க ஹைட் ஆஃப் த போல். அப்போ எழுதுங்க ஹைட் ஆஃப் த போல் 20 √3 மீட்டர் ஓகேவா. அடுத்தது டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் போல் அந்த பாயிண்ட்லேருந்து போலோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல ரெண்டு டிஸ்டன்ஸு சிடியோட வேல்யூ என்னது 20 மீட்டர். இன்னொன்று பிசியோட வேல்யூ 60 மீட்டர். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ். 11th கொஷின் பாருங்கள். டிவி டவர் ஸ்டாண்டு வெர்டிக்கலினா எப்படி ஸ்ட்ரெயிட்டாக, ஹாரிசான்டலினா எப்படி, வெர்டிக்கலினா சரிங்களா இந்த சைட். வெர்டிக்கலி ஆன் ஏ பேங்க் ஆஃப் கேனலில் ஒரு டிவி டவர் ஸ்டாண்ட் இருக்குது. அதை வந்து நம்ம அதர் சைடு அதே டவர் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு பாயிண்டில் நின்று எலிவேஷனாக என்ன கீழேருந்து நம்ம மேலே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் டவரோட டாப்பு ஓகேங்களா. டவரோட டாப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு 60 டிகிரி இருக்குது சரிங்களா. சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த டவர் இஸ் 60 டிகிரி ஃப்ரம் அனதர் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்ன்றது இந்த பாயிண்ட்லேருந்து அவங்க 20 மீட்டர் நடந்து வராங்க. 20 மீட்டர் அவே ஃப்ரம் த பாயிண்ட் லைன் ஜாயின் த பாயிண்ட் ஃபுட் ஆஃப் த டவர். பாருங்கள் அந்த ஃபுட்டுக்கு நேராகவே அவர் நடந்து வராரு. 20 மீட்டர் நடந்து வந்த பிறகு இங்கேருந்து டாப் ஆஃப் த டவர் பார்க்கும்போது 30 டிகிரி சரிங்களா. என்ன கேட்குறாங்க ஹைட் ஆஃப் த டவர் என்ன. ஹைட் ஆஃப் த டவர்னா ஏபியோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி வித் ஆஃப் த கேனல் இதான் பிசி தான் வித் ஆஃப் த கேனல் சரிங்களா. ஏன்னா இந்த கேனலோட ஆப்போசிட் சைடில் நின்று தான் நம்ம என்ன பண்ணுறோம் டவரோட ஆப்போசிட் பார்க்குறோம். அப்போ கேனலோட வித் என்னது பிசியோட வேல்யூ ஏபியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகேவா. டவர் ஃபஸ்ட்டு கேனலோட ஆப்போசிட்டில் நின்று டாப் ஆஃப் த டவரை பார்க்கும்போது 60 டிகிரி. அதே பாயிண்ட்லேருந்து 20 மீட்டர் அவங்க நடந்து வந்த பிறகு அதே டாப் ஆஃப் த டவரை பார்க்கும்போது 30 டிகிரி சரிங்களா. அங்கே கொடுத்துருக்க மாதிரி நம்ம நேம் வைக்கலாம் சிடி தான் வந்து 20 மீட்டர். நம்மளை பிசி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஏபியோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கலாம். ஏபிசின்னும் போது tan 60யோட ஆப்போசிட் என்ன ஏபி அட்ஜசன்ட் பிசி. அப்போது ஏபி டிவைடட் பை பிசி ஓகேவா. அப்போது tan 60யோட வேல்யூ என்ன √3. ஏபியை நம்ம ஹைட் ஆஃப் த டவர் ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டேன் ஹெச் சரிங்களா. அதே மாதிரி பிசியை வித் ஆஃப் த கேனலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா h/x சரிங்களா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஹெச் ஈக்குவல் டு √3x ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரையாங்கிள் ஏபிடின்னும் போது tan 30யோட ஆப்போசிட் என்ன ஏபி அட்ஜசன்ட் பிடி சரிங்களா. அப்போது tan 30 ஏபி டிவைடட் பை பிடி. tan 30யோட வேல்யூ 1/√3. ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த டவர். பிடிங்கிறது இந்த டயக்ராமில் பாருங்கள் பிடிங்கிறது பிசி ப்ளஸ் சிடியா. பிடியோட வேல்யூ இதுதான் நமக்கு இருக்க டயக்ராமு. இப்போ பிடிங்கிறது பிசி ப்ளஸ் சிடி ரைட்டா. பிசியை நம்ம என்ன எடுத்தோம் எக்ஸு. சிடியோட வேல்யூ 20 மீட்டர்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அப்போது சிடிக்கு பதிலாக 20. அப்போ பிசிக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் 20
சரிங்களா? அப்போ பிடிங்கிறது பிசி ப்ளஸ் சிடி சேர்ந்தது தான் பிடியோட வேல்யூ. பிசியோட வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். சிடியோட வேல்யூ என்ன 20 கிவனில் இருக்குது. சரிங்களா? அப்போது பிடிக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? பிசி ப்ளஸ் சிடி 1/√3 ஹெச். பிசியோட வேல்யூ எக்ஸு, சிடியோட வேல்யூ 20. சரிங்களா? இப்போது ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஹெச்சோட வேல்யூ என்ன? √3x. ஹெச்சுக்கு பதிலாக √3x சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/√3 ஹெச்சோட வேல்யூ √3x. டினாமினேட்டரில் x + 20 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × x + 20 x + 20 √3 × √3 3 டைம்ஸ் x. ஓகேவா? ப்ளஸ் எக்ஸு ரைட் சைட் போனால் மைனஸ் எக்ஸு. 3x - x 2x = 20. அப்போ x = 20 / 2. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10. சரிங்களா? எக்ஸுங்கிறது வித் ஆஃப் த கேனல் நம்ம 10 மீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? h = √3 டைம்ஸ் எக்ஸ். ஓகேவா? இது வந்து ஹைட் ஆஃப் த டவர். அப்போ √3 × 10. ஹெச்சோட வேல்யூ 10√3 மீட்டர். ஓகேவா? therefore height of the tower (10√3 meter). Width of the canal (10 meter). ஓகேவா? அவங்க கேட்டது ஹைட் ஆஃப் த டவரும் வித் ஆஃப் த கேனல் தான், ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.